ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். அந்த சின்ன பொண்ணு சக்திக்கு பாரதி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறாரு. அப்போ கண்ணம்மா அங்கே வராங்க. என்னாச்சு அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க. சக்தியோட பேரண்ட்ஸ் இப்போ பாரதிகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தான் என்னோட பொண்ணை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, சக்தியோட ஹார்ட் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு, இப்போ கூட கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அடுத்ததாக வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஷர்மிளா வெண்பா பார்த்து கேட்குறாங்க, என்ன பேபி ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னம்மா நல்லா தானம்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. எனக்கு என்னமோ நல்லா தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஷர்மிளா. ஷர்மிளா வெண்பாட்ட ஒரு பட்டு சாரி கொடுத்து இந்த சாரியை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெண்பா இப்போது பட்டு சாரி கட்டிட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு வராங்க. எதுக்காகமா என்னை இந்த சாரீ கட்ட சொன்ன அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. காரணம் இருக்குது, வெயிட் பண்ண சொல்கிறேன், உன்னை பார்க்குறதுக்கு முக்கியமான ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே ஃபோட்டோகிராஃபர் வராரு. நான் சொன்ன ஆள் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஷர்மிளா. இப்போது எதுக்குமா ஃபோட்டோ ஷூட்லாம் அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. நான் 10 இயர்ஸ் கழித்து யூஎஸ்லேருந்து வரேன், உன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டாமா, நம்ம லிவிங் ரூமில் நம்மளோட அழகான ஃபோட்டோவை மாட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஷர்மிளா. வெண்பாவை மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க ஷர்மிளா. எதுக்காகமா அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள் கொடுக்கறதுக்கு 4 ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோவாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க ஷர்மிளா. எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. அதுக்கு ஷர்மிளா சொல்கிறாங்க, நீ என்னோட கண்டிஷனுக்கு ஓகே சொல்லியிருக்கிற, நான் எந்த மாப்பிள்ளையை கையை காமிக்கிறேனோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேரேஜ் பற்றி பேசினப்போ ஏதோ டெரிஃபிக்கான மாப்பிள்ளையை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஐடியா இருக்குன்னு சொன்னியேம்மா, அது என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. உன்னோட காதல் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு மனசோட யார் சம்மதிக்கிறானோ அவனுக்கு நம்ம கம்பெனி ஷேர்ஸில் 50% தரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் மாப்பிள்ளையோட போட போகிற டீல் அப்படின்னு சொல்கிறாங்க ஷர்மிளா. கூடிய சீக்கிரமாக உனக்கேற்ற அழகான மாப்பிள்ளையை நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஷர்மிளா. நீ கல்யாணத்துக்கு மட்டும் ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விக்ரம்கிட்ட பாரதி சக்தியோட கண்டிஷன் பற்றி சொல்லிட்டுருக்கிறாரு. பாரதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. விழுப்புரத்துலேருந்து ஒரு டாக்டர் கால் பண்ணியிருந்திருப்பாரு. இங்கே ஒரு எலிஜிபிள் டோனர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. விக்ரம்கிட்ட பாரதி சொல்கிறாரு, நான் உடனே நேராக விழுப்புரம் போகிறேன், போய் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தனியாக போகாதீங்க பாரதி, நம்ம டாக்டர்ஸ் டீமையும் கூட்டிகிட்டு போங்க, கூடவே ஏவோ கண்ணம்மாவையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு பாரதி. அடுத்ததாக சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. வேணு சௌந்தர்யாட்ட சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ப்ரெஷர் மாத்திரையை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு வேணு. லக்ஷ்மிக்கு பாரதி தான் அவளோட அப்பான்ற உண்மை தெரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா இல்லை அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு வேணு. சௌந்தர்யா சொல்கிறாங்க, அவள் ஏன்ட்ட எதுவுமே கேட்கல, ஆனால் அவள் எதுவுமே கேட்காமலே எனக்கு புரிய வைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவளுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது, நீ தேவையில்லாமல் பயப்படுற அப்படின்னு வேணு சொல்கிறாரு. லக்ஷ்மி பழைய மாதிரியே இல்லை, முன்னாடி பாரதியை டாக்டர் அங்கிள் தான் கூப்பிடுவா, இப்போ டாக்டர் அப்பான்னு தானே கூப்பிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. கேஷுவலாக தான் கூப்பிட்ருப்பா அப்படின்னு வேணு சொல்கிறாரு. இல்லைங்க, அவள் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் கூப்பிட்றான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 2 பேரையும் அவள் உரிமையோட தாத்தா பாட்டின்னு கூப்பிட்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. லக்ஷ்மி அவளோட அப்பாவை தேடி தவிச்சிட்டு இருந்தால, இப்போ கொஞ்ச நாளாகவே அவள் ஏன் தேடவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாவை தேடுற விஷயத்தில் அவள் ஏங்க அமைதியாக இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவளுக்கு அப்பா யாருன்ற உண்மை தெரிஞ்சிருச்சு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு, லக்ஷ்மிக்கு பாரதி தான் அப்பான்னு தெரிஞ்சிருந்தா அவள் சும்மா இருந்திருப்பாளா அப்படின்னு கேட்குறாரு. நேராக நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்டிருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பாரதியை நேராக பார்த்து, நீங்கள் தானே என்னோட அப்பா, எதுக்காக என்னையும் அம்மாவையும் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிருப்பா அப்படின்னு வேணு சொல்கிறாரு. வேணு சொல்கிறாரு, அவளுக்கு உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ டென்ஷன் ஆகாத சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மிக்கு உண்மை தெரியுன்றதை நான் உங்களுக்கு நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. பாரதி இப்போது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாரு. இவர் தான் டாக்டர் பாரதி, சென்னையிலேருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு அங்கே இருக்க டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த பொண்ணோட அப்பா பாரதிட்ட அழுதுகிட்டே கேட்குறாரு, என்னோட பொண்ணு பொழைச்சிப்பாளா, என்னை எழுந்த அப்பான்னு கூப்பிடுவாரா, சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. என் பொண்ணை காப்பாற்ற முடியுமா, சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. பாரதி சொல்கிறாரு, நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளுங்க, நடந்த ஆக்சிடெண்ட்டில் உங்கள் பொண்ணோட பிரெயின் டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியோ அவங்கள பொழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே அந்த பேரண்ட்ஸ் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு பாரதி யோசிக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.